விஷ்ணு அஞ்சலி ரிலேட்டிவ் காண்டாக்ட் நம்பர்ஸ் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அது கிடைச்சாலும் அவங்க தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பாயசம் குடிச்சப்போ மே 5ஆம் தேதி இங்கே உங்களை கொண்டு வந்தாங்களே, அப்போ அஞ்சலியும் கூட இருந்தாங்களா? அவ மட்டும்தான் இருந்தா. விஷ்ணு 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 அபீத், அபீத், குட் ஈவினிங் அனு. குட் ஈவினிங் மேம். நேற்று அந்த மலப்புற பேஷண்ட் ஸ்னேகாவோட விஷயத்த ஃபாலோஅப் செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க 5ஆம் தேதி மெடிக்கல் காலேஜில் இருந்தாங்க. ஜக்ரியா இருந்த அதே டைமில் அவங்க 5ஆம் தேதி அங்கே இருந்தாங்கங்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது அனுக்கிட்ட இருக்கா? டு யூ ஹேவ் எனி டீட்டெயில்ஸ்? நோ மேம். நேற்று நான் ஸ்னேகா அம்மாவை கூப்பிட்டு இருந்தேன் நீங்கள் சொன்னதால். எஸ், கரெக்ட் டீட்டெயில்ஸ் அங்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணால் தான் மேம் கிடைக்கும். ஓகே ஓகே அனு, we will see. ஓகே மேம். ஓகே அனு, மேடம். நீ இன்னும் கிளம்பலையா? அனு, அது யாரு? எஃப்ஏக்யூ டீமில் சேர்க்க கூப்பிட்டு எஸ்டிஎம் ஸ்டூடெண்ட் தான் இந்த அனு. தனியாகவே போய் சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம பிரீத்தியே டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அப்படி இருந்தால் நம்ம மீட்டிங்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. ஓகே. நான் இதை பல பேர்கிட்ட பார்த்தும் கேட்டும் தயார் செஞ்சுது. சரியாக தெரியணும்னா 10 மணிலேருந்து சாயந்தரம் 4-4:30 மணி வரை உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணாலே நல்லா தெரியும்னு எனக்கு தோணுது. மே 5ஆம் தேதி அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். மே 5ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் ஜக்ரியா மெடிக்கல் காலேஜில் தான் இருந்தார். அந்த சமயத்தில் வேறு யாராவது நிப்பா பாசிட்டிவ் அங்கே இருப்பாங்கன்னு நான் தேடினேன். அங்கேருந்த ஜூனியர் ரெசிடென்ட் என்கிட்ட சொன்னது ஜக்ரியா படுத்திருந்தது இந்த எல்லோ ஏரியாவில் தான். அந்த சமயத்தில் மரத்துலேருந்து விழுந்து கால் முறிஞ்ச ஷமீர் என்ற பேஷண்ட் அங்கே இருந்தார். அப்புறம் 11:15 சிடி ஸ்கேன் எடுக்க ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்த பிறகு பெருசாக வாந்தி இருமலும் வந்ததால் வீட்டுக்காரங்க பயந்து சிடி ஸ்கேன் எடுக்காமல் திரும்ப கேஷுவாலிட்டிக்கே கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் அங்கே இருந்தவங்க தான் இந்த பிரவீன், கிருஷ்ணன் குட்டி, ஸ்னேகா. அங்கேருந்து தான் இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். இந்த ஸ்னேகா, பிரவீன், கிருஷ்ணமூர்த்தி இவங்க யாருமே 5ஆம் தேதி பேஷண்ட் லிஸ்ட்டில் இல்லையே. அது வந்து நான் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது பைஸ்டாண்டர்ஸ் டீட்டெயில்ஸும் சேர்த்து எடுத்தேன். பிரவீனோட மாமாவுக்கு 4ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆகி வார்டில் ஆல்ரெடி இருந்தார். அவருடைய எக்ஸ்ரே வாங்குறதுக்காக தான் பிரவீன் வந்தார். அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தார். அவங்க யூட்ரஸ் ரிமூவல் பண்ணுறதுக்காக ஸ்கேன் எடுக்க வந்தார். அவங்க அங்கே இருந்த கரெக்டான டைம் உனக்கு எப்படி கிடச்சிது? அது வந்து மேம், நான் பேஷண்ட் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு ஓபி டிக்கெட் கூட கலெக்ட் பண்ணியிருந்தேன். அதில் டைம் எழுதியிருந்துச்சு. அதை வச்சு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். 12 மணி ஆனப்போ சக்ரியாவை திரும்ப கேஷுவாலிட்டிக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே அவர் மறுபடியும் வாந்தி எடுத்தார். அப்போது பிரதீப்பும் அங்கே இருந்தார். குணாங்கிற பேஷண்ட்டு கூட வந்தவர் தான் இந்த பிரதீப். கேஷுவாலிட்டியிலிருந்து சக்ரியாவை ஸ்டெபிளைஸ் ஆன பிறகு 1-1:30 மணிக்கு சிடி ஸ்கேனுக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அவருக்கு நடுக்கம் வந்ததால் அவரை திரும்ப வெளியே அனுப்பிட்டாங்க. அப்புறம் வறண்டாக்கு கொண்டு போகும்போது மறுபடியும் வாந்தி எடுத்துட்டாரு.
அங்கே இருந்தவங்க தான் இந்த அஞ்சலியும் விஷ்ணுவும். அப்புறம் ஒரு 2-2:30 மணிக்கு சக்ரியாவை திரும்ப கேஷுவலிட்டிக்கு கொண்டு வந்து ஸ்டேபிள் ஆக்கி ஒரு 3-3:30 மணிக்கு சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. ஆனால் திரும்பவும் கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே சக்ரியா இறந்துட்டாரு. அப்படி பார்த்தா ஜக்ரியாங்கிற இண்டெக்ஸ் பேஷண்ட் கிட்ட இருந்து தான் எல்லாருக்கும் பரவிருக்கு. பாக்கி இருக்கிற பேஷண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரா யாக்கூப் மட்டும்தான். சார், மெடிக்கல் காலேஜில் ஒரு பேச்சு அடிப்படுது. என்னன்னா, ரோஷன்ற ஒரு பேஷண்ட்டை இன்டிபேட் செஞ்சு முடிச்சுட்டு பிஜி ஸ்டூடெண்ட் அபித் ரகுமான் சாரா யாக்குபை போய் பார்த்துருக்காரு. அப்போ பரவி இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன் அபித்தும் நினைக்கிறாரு. ஆனால் அப்படி ஒரு டிரான்ஸ்மிஷன் டைனாமிக்ஸ் இருக்குன்னு சரியாக தெரியல. அப்புறம் ரோஷன் நம்ம நிப்பா பாசிட்டிவ் லிஸ்ட்டில் உள்ள ஆளும் கிடையாது. டைம் ஆகுது மேம், நான் கிளம்புறேன். போகிற வழியிலே பசங்களுக்கு வீடியோ கால் பண்ணணும், இல்லைன்னா தூங்கிடுவாங்க. அனு உன்னோட ஃபைண்டிங்ஸ்லாம் ரொம்ப குரூஷலாக இருந்தது. மலப்புரத்தில் இருந்த பேஷண்ட் லிங்க்ஸ் பற்றின கான்ட்ரவர்சியை நீ தீர்த்து வச்சிட்ட. யூ டன் ஏ குட் ஜாப். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. குட் நைட். அனு சொன்ன ரோஷனுக்கு நெப்பா பாசிட்டிவாக இருந்துட்டா? அப்படி இருந்தால் விஷயம் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். சார், மேம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. நாம இந்த விஷயத்துல செய்யறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? சொல்லுங்க. நீ தூங்கிட்டியா? இன்னும் இல்லை. அங்கே எப்படி இருக்கு? நீங்கள் எப்போ வீட்டுக்கு வரீங்க? நான் அங்கே வரவா? உங்களை பார்க்கணும். இப்போ வேணாம், நானே வரேன். பிரச்சனை தீர்ந்துடும். ஹியூமன் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லப்படுற இந்த மருந்து 50 டோஸ் குயின்ஸ்லாண்ட் கவர்மெண்ட் இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு அன்அப்ரூவ்ட் கேட்டகரியில் இருந்தாலும் இது மனித சரீரத்தில் ஒரு கம்பேஷனேட் கிரவுண்டில் உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. அதாவது மனித உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டிய கடைசி ஆயுதம் இதுதான். ஆஸ்திரேலியாவில் நிப்பா போல உள்ள மற்ற வைரஸுங்களுக்கு இந்த மருந்தை உபயோகித்த 20 பேரில் 19 பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. நிப்பா வைரஸுக்கு எதிராக இந்த மருந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது சோதிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. மெடிசனை எனக்கு கொடுத்து செக் பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டர் ஸ்மிருதி சொல்கிறாங்க. சார், நீங்கள் சொன்னது போல் மே 5ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை கோழிக்கோடு கார்ப்பரேஷன் லிமிட்டில் ஏற்பட்டுள்ள 600 பேரோட மரணத்தில் சந்தேகப்படுற 8 மரணங்களை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் டாக்டர் சொன்ன ரோஷனும் அடக்கம். பரவாயில்ல, 8 பேருக்குள்ளே முடிஞ்சுதே. சார், இதை இங்கே வச்சா போதுமா? இல்லை, இதை அணுகிட்ட கொடுத்துருங்க. அனுவா? அது யார்? அவங்க தான். இங்கே அனு யார்?
சார் சார் இது கொடுக்க சொன்னார். நீங்கள் தானே அந்த சிஐடி? சார் சொன்ன அந்த 4 பேரோட விஷயத்தை தான் நான் செக் பண்ணியிருக்கேன். அது போதும். இந்த 4 பேர் தான் நிப்பா சிம்டம்ஸோட அடுத்த லெவலில் இருக்காங்க. இந்த 2 பேரையும் ஃபுட்டேஜில் பார்க்க முடியுது. சுதீஷ், சார்லஸ். பின்னாடி இருக்கிறது கீதா. அவங்க சிடி ரூமில் இருக்கிற சிசிடிவியில் தான் சார் இருக்காங்க. அவங்க ரேடியாலஜி ஸ்டாஃபாக இருக்காங்க. சக்ரியாவை ஸ்கேன் எடுக்கும்போது பரவி இருக்கும். இப்போது பாக்கி இருக்கிறது ரோஷன் தான் சார். இவங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜுக்கு செக்கப்புக்கு வந்தாங்களான்னு முதல்ல என்கொயரி பண்ணுங்கள். தேவைப்பட்ட சைபர் செல்லோட ஹெல்ப் கேளுங்க. ஓகே சார். 5ஆம் தேதி ரோஷன் நபீதுக்கும் விபின்ன்ற ஒரு ஆளுக்கும் மாறி மாறி ஃபோன் பண்ணியிருக்காரு. நபீதுங்கிற பேரில் ஆளுங்க லிஸ்ட்டில் இருக்காங்க. கொடுவலியிலேருந்து யாரும் இல்லை. 8 விபின் டைரக்ட் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. விபின் கொஞ்சம் காட்டுங்க. இதான் ஆம்புலன்ஸ் டிரைவர் விபினை கூப்பிடுங்க. ஓகே மேம். நீங்கள் விபின் தானே? நீங்கள் சைபர் செல்லேருந்து வரீங்களா இல்லை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆளா? ரோஷனை எப்படி தெரியும்? ரோஷன் என் ஃப்ரெண்டு தான். உங்களை மே 5 ரோஷன் பல தடவை கூப்பிட்டார்ல? ஆ, ஏன் வண்டி வேணும்னு கேட்டிருந்தான். ரோஷன் பெரம்பரை ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாரா? இல்லை, நான் மெடிக்கல் காலேஜில் சவாரி முடிச்சுட்டு வரும்போது அவனையும் கூட்டிகிட்டு 2 பேரும் கக்காயம் போயிட்டோம். அவன் யாரையோ பார்க்க போயிட்டான். அவனுக்கு நிப்பா இருந்ததா? உங்களுக்கும் ஃப்ரெண்டா? இல்லை என் ஃப்ரெண்ட் இல்லை. நீங்களும் ஆம்புலன்ஸ் டிரைவரா? இல்லை, நான் எந்த வேலைக்கும் போகிறதில்ல. ஷஜித், டே அபித், சாராக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. நீ அவளை பாத்தியா? இல்லை, ஆரிஷ் தான் சொன்னான். அவனோட ஷிஃப்ட்டு தான். இப்போ என்னோட ஷிஃப்ட்டு தான். நீ வேணா போறியா? நான் வரேன். நானும் பார்க்கணும். ம். ஏன் நிறுத்திட்ட? என்னாச்சு? அது இதுதான் நல்ல வெர்ஷன். இதுவா? குண்டு மல்லி 2 ரூபான்னு சொல்ற சுகம் இருக்கே என் செல்ல சாரா. ஃபூல் மாலா 2 ரூபாய்னு ஹிந்தியில் கேட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஃபூல் மாலா 2 ரூபாயாவா? ஹிந்தி நல்லா தானே இருக்கு. எது ஹிந்தி? तुम दोनों इस पालम के बाद निकल जाओ. ओके? அந்த சாங் வை ப்ளீஸ். अस्सलाम वालेकुम सारा. நீ எப்படியும் சர்வைவ் ஆகிடுவ. டுவெண்ட்டி to 30% பீப்புள் சர்வைவ் ஆகியிருக்காங்க. நீ எப்படியும் அதில் ஒருத்தியாக வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் யூ ஆர் டூயிங் ரியலி பெட்டர். ஐ லவ் யூ சாரா. அபித் கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியல. நானே போய் அவன்கிட்ட அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் என்னை கிண்டல் பண்ணியே சாவடிச்சிருவான். நம்ம கம்யூனிட்டி மெடிசன் அனு என்ன சொல்கிறாங்கன்னா, அபித் மூலியமாக சாராக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்காதுன்றாங்க. ஒருவேளை அப்படி இருந்தால் 5ஆம் தேதி அவங்க ரேடியாலஜி இல்லை கேஷுவாலிட்டிக்கு போயிருக்காங்களான்னு தெரியணும். ஹே, மே 1 வீக் அவள் பீடியாட்ரிக்ஸில் இருந்தா. அங்கே போயிருக்க வாய்ப்பில்லை.
சாராவோட ஃபோன். சாராவோட ஃபோனும் பேக்கும் லைப்ரரியில் எடுத்து ரூமில் வச்சுருக்கேன். ஆனால் ரூம் சீல் பண்ணியிருக்காங்கல்ல. என்ன பண்ணலாம்? இது மே 5ஆம் தேதி சாராவோட ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ. ஒரு சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருந்து. அவளோட ரிலேட்டிவ்க்கு இந்த ஃபோட்டோவை அனுப்பியிருக்கா வாட்ஸ்அப்பில். இந்த ஃபோட்டோ எடுத்த டைம் வச்சு பார்க்கும்போது அந்த டைம் சிடி ஸ்கேன் ரூமில் ஜக்ரியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தா அங்கேருந்து தான் சாராக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். இதை கொஞ்சம் அனுப்புறீங்களா? ஓகே, டன். ஓகே. ஹலோ டாக்டர், தேர் இஸ் எ குட் நியூஸ். டாக்டர் ஸ்மிருதியோட டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்திருக்கு. தட்ஸ் கிரேட். சாரா யாக்கூப் மட்டும்தான் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆனதுலேயே அதிக நாள் உயிரோடு இருக்காங்க. ஷீ இஸ் இம்ப்ரூவிங் டூ. விஷ்ணு இது வரைக்கும் மோசமான கண்டிஷனுக்கு வரல. கடந்த 4 நாளாக புதுசாக எந்த பேஷண்ட்டும் வரல. வாட் டஸ் இட் சே? இட் சேஸ் நத்திங் until this day passes. மெடிக்கல் காய்ச்சி போட்டு ஆட்டோ வராது. அதுக்கே இந்த சட்டை போட்டுக்க. ஆட்டோ வராதுன்னு சொல்லிட்டேன்ல. கொஞ்சம் நிறுத்து. இங்கிருந்து ஓடி போயிடு. யாருக்குடா? 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 யாராச்சும் அவனை பிடிங்களா? யாருக்குடா? ஏய், ஓடி போ. உனக்குதா? யாராவது பிடிங்க. உனக்குதா? உனக்குதா? பிடிங்க, அடிக்க வரான், பிடிங்க. ஐயா, லொகேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் ஆம்புலன்ஸோட வாங்க. எப்போ ஆரம்பிச்சது? இப்போதான். சிஸ்டர், வாமிட் எடுக்க வைக்கணும். அது சேஃப் இல்லை. பிளட் டெஸ்ட் எடுக்கணும். பிளட் சாம்பிள் எடுக்கலாமா? முடியல. கை எப்படி போடுங்க. முடியல, கஷ்டமா இருக்கு. முடியல. சிஸ்டர், 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 முடியல. மேடம், யூரின் சாம்பிளும் எடுக்கணும். முடியல, கஷ்டமா இருக்கு. சரி, தனியாக அடுக்க மாற்றிடலாம். உன்னிகிருஷ்ணன் ஆரம்பத்துலேருந்து எஜிடேட் ஆனதுனால த்ரோட் ஸ்வாப் எடுக்க முடியாமல் போச்சு.